பிரதமரின் உரையை மொழிபெயர்ப்பது நூல் மேல் நடப்பது போல் இருப்பதாக தெரிவித்த மொழிபெயர்ப்பாளர் சுதர்ஷன் தனது அனுபவங்களை செய்தியாளர் பால வெற்றிவேலோடு பகிர்ந்து கொண்டார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தது ஆல் இந்தியா ரேடியோவின் உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய சுதர்சனம் அவர்கள்தான். அவர்களிடம் நாம் இந்த அனுபவம் பற்றி கலந்துரையாடலாம். சார் வணக்கம் சார். மேடையில் பிரதமர் நிற்கிறாரு. 51 நிமிடம் கிட்டத்தட்ட அந்த மொத்த உரை. அந்த 51 நிமிடத்தில் சரிசமமாக பிரதமர் பேசி முடித்த பிறகு நீங்கள் மொழிபெயர்க்கிறீங்க. இதற்கு நீங்கள் மேற்கொண்ட அந்த பயிற்சிகள் பற்றி நான் சொல்லுங்கள். மன் கி பாத் ஒரு 120 பகுதிகளாக கிட்டத்தட்ட அக்டோபர் 3, 2014 முதல் பிரதமர் ஐயா துவங்கினாங்க. அதிலிருந்து அதை தமிழில் மொழியாக்கம் செய்து அதை அளிக்கக்கூடிய ஒரு பெரும் பேர் எனக்கு கிடைச்சிருக்கு. மாண்புமிகு பிரதம மந்திரி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பண்ணதுக்கு முதுகில் தட்டி பாராட்டினாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 பண்ணிட்டேன். மொத்தம் இது வரைக்கும் 8, இன்னையோடு சேர்த்து 9 மேடைகளில் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு மொழியாக்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பிரதமர் பேசக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு முன்னாடியே வந்துருமா, இல்லை சில நேரங்களில் ஸ்கிரிப்டை தாண்டி பிரதமர் பேசுகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நடந்திருக்குமா? எதுவும் தயாரிக்கப்பட்ட ஒரு உரைகளாக இருக்காது. பிரதமர் இது கணிசமாக ஒரு கோடிட்டு காட்டப்படும். அதற்கு மேலே அது என்ன வேணால் எக்ஸ்டெம்போரா அது வரும். அதற்கு இணையாக பேசுகிறோம். ரொம்ப 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 நூல் மேலே நடக்கிற மாதிரி ஒரு கழக்குத்தாடி பண்ண வேண்டிய ஒரு வேலை இது. ஏன்னா கரணம் தப்பினா மரணம்னு நாம் சொல்லக்கூடியதை உங்களை மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அதை நம்ம சொல்கிறத சரியாக அவர்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் உதவியாக இருக்கணும். தப்பாக நான் சொல்லிட்டேன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த குற்ற உணர்ச்சி அந்த ஒரு பாரம் மனசுக்குள்ளேயே இருக்கும். அதனால் ரொம்ப பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு சேவை. மோடி ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர். அவர் மேடை பேச்சு மூலமாக வளர்ந்த ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால அவரோட ஹிந்தி பேச்சோ ஆங்கில பேச்சையோ அதுக்கு இணையாக தமிழில் மாற்றக்கூடிய அந்த குரல் தோனியை தாண்டி அந்த சொல்லாடலும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தலைவருக்கும் எப்படி மாற்றுறீங்க? அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று தொழில்நுட்ப ரீதியாகன்னு பார்த்தா எனக்கு நான் டப்பிங் கலைஞன். தொழில் ரீதியான நான் டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங் கலைஞன், பின்னணி குரல் கலைஞன். இது அந்த ஒரு பலம் இருக்குது. ஆகையினால எங்கே நிறுத்தணும், எந்த சொல்லில் அழுத்தணும், எந்த எழுத்தில் அழுத்தணும், எதில் அழுத்தினா அதனுடைய இம்பேக்ட் இருக்கும், எவ்வளவு பாஸ் கொடுக்கணும், சொல்லாடல்கள், வழக்குகள், தமிழ் மொழி, இன்ஃபேக்ட் ரொம்ப உன்னிப்பாக சொல்லப்போனால் எந்த இடத்துல இடைவெளி எவ்வளவு கொடுக்கணும், ரேடியோ, என்னுடைய வானொலி, அதுதான் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தது.